Okay, the next we'll go with the stand-up comedy by Arvind, brother Arvind and his team. Let's clap. This is a new program called Jubaku TV. Okay, இது வந்துட்டு எங்களுக்கு அநேக பேர்களை சந்தேகம் இந்த ப்ரோக்ராம் என்னன்னா நிறைய பேரோட சந்தேகத்தை நம்ம தீர்த்து வைப்போம். அதனால நம்ம சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வைக்க shall we have our chief guest Dr. சந்தேகமணி. Hello doctor, welcome to the show. ஆடியன்ஸ்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க உங்களுக்கு. ஓகே, சரி, இப்போ எங்களோட ஆடியன்ஸ் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காரு. உங்களை அசிஸ்ட் பண்ண முடியும்? ஓகே, இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் பண்ண ரொம்ப டார்ச்சர்னால ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்துட்டு படவு கேட்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம், படவு கேட்க சொல்லியிருக்கேன், என்ன பண்ணிட்டு கேட்டு அனுப்பிச்சிருக்கேன், என்ன பண்ணலாம் கேட்கிறீங்க? வாங்கி கொடுத்து அவங்க கட்டிக்கலாம், வாங்கி காட்டி அவரு வாங்கி கட்டிக்கலாம். ஓகே, அப்புறம் வந்துட்டு இன்னொரு ஒருத்தர் கேட்டுருக்காரு, வில்லேஜஸ்ல எல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு பெரிய பர்டிகுலர் வில்லேஜ்ல கேட்டுருக்காங்க, அது ஒரு பெரிய மனுஷன் யாரும் கேட்டிருக்காங்க, அந்த வில்லேஜ் வந்து சொல்லுங்க, பெங்களூர்ல பெரிய மனுஷன் யாரும் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் சொல்ல முடியுமா? உங்க பெரிய மனுஷன் யாரும் பிறந்திருக்காங்க கேட்கலையா? அது தெரிஞ்சு யாரும் பெரிய மனுஷன் யாரும் பிறந்தல, எல்லாம் குழந்தைங்க தான் பிறந்திருக்காங்க. ஓ, ஓகே, இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, பபுல் காம்க்கும் ஒய்ஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காரு. பபுல் காம்க்கும் ஒய்ஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன ஒற்றுமை இருக்குன்னா ரெண்டுமே ஸ்டார்டிங்ல தான் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஸ்டார்டிங்ல தான் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஓகே, ஓகே, மொபைல் ஃபோனுக்கும் ஒய்ஃப்க்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன சொல்றீங்க? அதனால ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோன் வாங்கிட்டு பிறகு கொஞ்சம் நேரம் படிச்சு யோசிப்பாங்க, கொஞ்சம் லேட் பண்ணி தான் அவங்க நல்ல மாடல் வச்சிருக்கு. அதே மாதிரி தான் பையன் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பொறுத்து தான் நல்ல விதத்தில் வச்சிருக்கு. ஓகே, சாப்பிட்டு ஏன் எதை படிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அது என்ன சொல்றீங்க? எதை காணாதையும் படிச்சுட்டாங்க, நம்ம தான் படிச்சு வைக்கணும், அதனால நம்ம படிச்சிருக்கீங்க. ஓகே, பொங்கலுக்கு தீபாவளிக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்டிருக்காரு, அதுக்கு என்ன சொல்றீங்க? பொங்கலுக்கு வந்து நம்ம தீபாவளி சாப்பிட முடியாது, ஆனா தீபாவளிக்கு நம்ம பொங்கல் சாப்பிடலாம். ஓகே, ஓகே, ஓகே பாஸ்டர், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் வந்துட்டு ஒரு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்பிரிச்சுவலா கேட்டிருக்காரு, இது கொஞ்சம் ஆன்சர் பண்ணி, ஏன்னா பெரிய பெரிய இவங்கெல்லாம் வந்து பைபிள் படிச்சுக்கலாம், கொஞ்சம் அசஸ் பண்ணல. ஒரு நாள் ஒருத்தர் பரலோகத்துக்கு போனாங்க, ஒரு பெரியவர் பரலோகத்துக்கு போனதுமே பீட்டர் வந்துட்டு சொன்னா, ஓகே பரலோகத்துக்கு வந்துருக்கோம், இப்ப எல்லாரும் பரலோகம் நிரம்பினே வருது. ஓகே, அதனால வந்துட்டு நான் 2 கொஸ்டின் கேட்டேன், நீ கொஸ்டின் ஆன்சர் பண்ணா தான் பரலோகம் போகணும் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டானா, ஓகே போயிட்டு கேட்கறாங்க அமைதியில் பார்த்துட்டு, ஓகே tell me 2 days in a week which starts with the letter T கேட்டாங்க. T-னால ஸ்டார்ட் பண்ற 2 வேர்டு 2 டேவோட நேம் கேட்டிருக்காங்க. அதுதான் கொஸ்டின் கேட்கறது. நான் நினைக்கிறேன் அது டியூஸ்டே தர்ஸ்டே. ஓகே, அதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்தாங்க? அதை தப்பு பண்ணாங்க. அப்போ டுடே டுமாரோ. ஓ ஆமா, இல்ல டுடே அண்ட் டுமாரோ. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க டீச்சர், ஒரு இயர்ல வந்து எத்தனை செகண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காரு. ஓகே, ஐ திங்க் 12 செகண்ட்ஸ் தான். எப்படி 12 செகண்ட்ஸ் ஒரு இயர்? ஜனவரி செகண்ட், பிப்ரவரி செகண்ட், மார்ச் செகண்ட், 12 செகண்ட்ஸ் தான். ஓகே, ஓகே, ஓகே பஸ் ரொம்ப காமெடியா இருக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம். ஓகே, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பெரிய காமெடியா இருக்குது. நம்ம சர்ச்ல பார்க்கும்போது சர்ச்ல வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு பாட்டில் என்ன வைத்து வச்சு பார்த்தா ரப் பாட்டில் வச்சு ரப் பாட்டில். அப்புறம் வந்து மாஸ்டர் பார்த்து என்ன பண்ணுறேன், என்ன வச்சு வச்சுட்டு என்ன கேட்டேன், உடனே மாஸ்டர் வச்சிருக்கிறேன். ஓகே விஷயம் இல்ல மாஸ்டர், நிறைய தண்ணி பாட்டில் மாஸ்டர் இல்ல நீங்க காட்டுக்காக பக்கத்துல எடுத்து கொண்ட ரப் பாட்டில். ஏன்னா அது ரப் பாட்டில், ஓ பிரைஸ் லார்ட் மாஸ்டர், தானா ஒரு கத்துக்கமா இருந்தா ஒரு நெக்ஸ்ட் அற்புதம் தண்ணி ரப் ஆகிட்டு மாஸ்டர் நினைக்கிறேன். என்னாச்சு, ஒரு பாஸ்டர் வந்து கேட்டாங்க, நான் 7 நேரம் நான் பிரசங்க பண்ணட்டும் கேட்டாங்க. அதுக்கு அந்த வெளியோடு சொன்னா, நீங்க 7 நேரம் நான் பேசிக்கோ, நாங்க 1/2 மணி நேரம் இருக்க மாட்டாங்க. அவர் கல்யாணத்தில் பிரசங்க பண்ணிருந்தாங்க. அவர் சொன்னாரா, கல்யாணம்ன்றது ஒரு வட்டம் மாதிரி, ஒரு சர்க்கிள் மாதிரி, அதுல வெளியே நினைக்கிற சர்க்கிள் வெளியே நினைக்கிறது எப்பதான் உள்ள போவோம்னு நினைக்கிறான், உள்ள இருக்கிறவன் கரெக்டா உள்ள வந்தவன் நினைக்கிறான். இன்னொரு ரொம்ப முக்கியமான காரணம் என்னாச்சுனாக்கா, சர்ச்ல பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிருக்காரு. பிரசங்கம் பண்ணிருக்கும் போது ஒரு பையன் வந்து நார்மலா தூங்குற மாதிரி தூங்கிட்டான். அப்ப என்ன சொல்றாரு, பாஸ்டர் யாரெல்லாம் பரலோகம் போயிங்கோ எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. அப்புறம் திரும்பி கேட்டாரு, யாரெல்லாம் நரகம் போயிங்கோ அப்படின்னு ஏசிருக்கோம். அந்த பையன் மாதிரி ஏசிருக்கோடு தான் கேச்சு. என்ன பண்ணா கப்பல் ஏசிருந்தான், எல்லாரும் சிரிச்சாங்க, என்னடா நரகத்தை போட்டு ஏசி சிரிச்சாங்க. அப்ப பாஸ்டர் கேட்டாரு, தம்பி எதுக்கு நினைக்கிற தெரியுமா? அதுக்கு அந்த தம்பி சொன்னா, நீங்க எதுக்கு நினைக்கிறேன்னு தெரியாது, நான் நீங்கள்
ரொம்ப நேரம் மெசேஜ் கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பையன் பார்க்கலாம் சின்ன வயசுல இதுல சீக்கிரம் ரொம்ப அட்டாச்சுனா இந்த பாசிட்டிவ் கோவம் பார்த்துட்டு ஏன்னா நான் பாட்டு மெசேஜ் கொடுத்துட்டு நீ பாட்டு அட்டாச் ஆயிட்டு ஏன்னா அவன் வயசு அவன் சொன்னா நீ பிரசன்ட் ஸ்டார்ட் பண்ணி என் வயசு 8 இப்ப என்ன வயசுல இருக்கே தெரியல. உலகத்துல பார்க்கும்போது ஜோனா என்ன பண்ணிருக்காரு, ஒரு பில்லியன் கிடைக்கும். ஜோனா வந்து மீன் வயசுல 3 நாள் எடுத்தா நீங்க நம்புறீங்களா? அந்த பில்லியன் சொன்னாங்கன்னா ஆமா நம்புறேன் 3 நாள் எடுத்தாங்க. சரி என்ன சொல்ற இது சந்தேகமா இருக்கு. அப்ப ஜோனா பரலோகம் போயிருப்பாரா? ஜோனா பரலோகம் போயிருப்பாரு. அப்ப அந்த பில்லியன் சொன்னாங்க, நான் பில்லியன் சொன்னாங்க நீங்க பரலோகம் போனாக்கா ஜோனா வச்சு நீங்க மீன் வயசு எடுத்தீங்களா இல்லையா? அந்த பில்லியன் சொன்னா நான் கேட்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கறா, ஒருவேளை ஜோனா பரலோகம் போயிருக்கா கட்டி அதுக்கு அவங்க சொன்னா அப்ப நானே இந்த மீன் வயசு எடுப்போம். ஓகே தேங்க்யூ.